அவளது கூந்தலிலிருந்து உதிர்ந்து விழுந்த ஒற்றை தலைமுடி இப்படி உருக்கமாய் எழுதுகிறது. ஆம், அந்த தலைமுடிக்கும் ஆசைகள் இருந்திருக்கும் அல்லவா? அவளது கூந்தலில் இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்கலாம் என்று. ஆம், தலைமுடியின் கண்ணீர் இதோ கவிதையாய். வாங்க கவிதைக்கு போகலாம். காலையில் அவள் தலை வாரும் போதில் உதிர்ந்த ஒற்றை முடி உருக்கமாய் எழுதுகிறது. அவள் கூந்தலில் இருந்த அந்த கடைசி நொடி வரை வாழ்க்கை அவ்வளவு வளம் கூடிய சொர்க்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் மலர் சூட்டி மனம் கூட்டி மங்கை எண்ணில் சுகம் காட்டுவாள். விடியும் பொழுதுகள் முடியும் சொர்க்கத்தோடு, விடியும் பொழுதுகள் முடியும் சொர்க்கத்தோடு, புது புது பூக்களால் புன்னகை சூட்டுவாள் எனக்கு. அனுதினம் இப்படியே அவளோடு ஒட்டியே காலம் கடந்திடும் என்று கண்டேன் கனவுகள். அன்று ஒரு நாள் காலையில் அவசரமாய் சீப்படுத்து அவளோ தலைவாரிட அதில் என் உயிர் அருந்தது, வலித்தது. உதிர்ந்து போனேன், உயிரையும் விட்டேன். கண்ணீரோடு நானும் குப்பையில் சிக்கினேன். மீண்டும் அவள் தலையினை முத்தமிட ஆசைதான், மீண்டும் அவள் தலையினை முத்தமிட ஆசைதான். முடியாதென தெரிந்தும் மீண்டும் தவம் இருக்கிறேன். பிரிந்திட மனமில்லை, ஒட்டிட தவிக்கின்றேன். புரிந்திடுவானா இறைவன்? அவள் கூந்தலினை ஏற்றிடுவானா? காத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் குப்பையிலிருந்து. எப்படியோ இத்தனை நாள் எனக்கு இவளது கூந்தலிலே இடம் கிடைத்தது நினைத்து இன்பத்தோடு சொல்கிறேன், பெண்ணே, நன்றி, நன்றி.